ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 14ங்க. காலையில் ஏந்திரிச்சோன்னே கிச்சனில் கொஞ்சம் பரபரன்னு வேலை ஓடிட்டு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து அவுட் ஆஃப் மஸ்கட் போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் லஞ்சு பேக் பண்ணி கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு இனிப்பு ஆப்பமும் அப்புறம் தோசையும் சாம்பாரும் வச்சாச்சு. தென் வந்து லஞ்சுக்கும் வந்து ரைஸு வந்து பாயில்டு எக்கோட பேக் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு ஜன்னலில் லைட்டாக வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த மாதிரி வெயில் வந்தாலே போதும், நான் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நல்லா அந்த வெயிலில் காய வச்சுட்டு தென் வந்து பாட்டிலையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி துடைச்சிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே கொட்டி காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டுலாம் பிடிக்காமல் இருக்கும். தென் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாட்டில் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே வச்சுப்பேன். நான் வந்து வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது பாயில்டு எக்கும் 1 கப் ஆஃப் டீயும் எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகரோட. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வாஷிங் ஒர்க்லாம் இருந்தது, அதையும் முடித்தாச்சு. தென் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காயோட ரேட்டு வந்து இங்கே ஓமானில் லுலுவில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மோர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸுமே வந்து தீர்ந்து போயிருந்தது. சரி அதையும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காயும் பிரிச்சுட்டேன். நெல்லிக்காவை பாருங்கள், ஒரு 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் குட்டி குட்டியாக இருந்தது, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. பட் ரேட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதனால தான் நாங்கள் ஊரில் இருந்து வரும்போது நெல்லிக்காயெலாம் நிறையா வாங்கிட்டு வந்தோம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நெல்லிக்காய் கூட அப்படியே கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுடுவேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபைபர் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக அரைச்சோன்னே அப்படியே அந்த ட்ரேயில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது தான். நமக்கு தேவைப்படும் போது 2 கியூப் எடுத்து போட்டு அப்படியே சால்ட்டு, மோர், தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அந்த யோகாலாம் பண்ணல. ஈவினிங் வந்து சூப்பராக ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. தென் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படத்தை போட்டுட்டு நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சாசேஜ் வெள்ளரிக்காவும் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.